வணக்கம் மக்களே. இன்னொரு பிரச்சனை உண்டு. என்னன்னா, இப்ப எனக்கு வரும் டெலிபோன் கோல்கள் கண்ட மாதிரி வரும். சரி, இந்த ராவுல தான் கூடுதலா வர தொடங்கும். இப்ப இங்க ஒரு 12 மணி கிட்ட ஒரு 11 கால் போல் ஒருத்தன் எடுத்து காதை கடின்னு கடிச்சு துப்பி வடிவ காதுக்காக ரத்தம் வர தொடங்கிட்டு ஒரே கேள்வியாவும் நீ தமிழனா எனக்கு வெறிய போட்டு எடுக்கிறதாகுவாங்க. சரி, அந்த நாட்டு டைம்களுக்கு தமிழ்நாடு கத்துறான். இப்ப நான் தான் சொன்னேன், தயவு செய்து என்ன இந்த தமிழன் பட்டத்துல இருந்து விடுவீங்க. நான் வரல, நான் இந்த தமிழ் நான் இந்த உங்களோட இந்த தமிழ் தேசிய தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் சரி, நான் தமிழ் தேசிய தமிழன் இல்லை. முடிஞ்சா நாங்க மதம் மாறுற மாதிரி ஏதாவது இனம் மாறுறதுக்கு இருந்தா அதுல நாங்க மாறலாம். என்ன கிறிஸ்டியன் பௌத்தம் இதுகளுக்கு மாறுற மாதிரி அப்படி ஏதாவது இருக்கான்னு தெரியலோக்கா தேடி பார்ப்போம். என் இனத்தை தயவு செய்து இருக்கா மாத்தி விடுங்க. சரியா, தூசணத்தால வந்து போடுவானுங்களே ஏதாவது கமெண்ட் பாருங்க. அப்ப ஏன் நான் இந்த தமிழனான்றவங்க அந்த தமிழ் தேசிய தமிழன் இல்லைன்னு சொல்றது காரணம், நீங்கள் எங்களை தமிழனா நடத்தையிலேயே. நீங்க இது நான் அடிக்கடி அந்த காற்று ஒல்லாந்தர் காலத்துல கொண்டு வரப்பட்ட தேச வளமை சட்டம். இந்த சட்டத்தின்படி 1707ஆம் ஆண்டுல இருந்து 1844 வரைக்கும் பிரித்தானியர்கள் வந்து கிட்டத்தட்ட பாருங்க 1844 150 வருஷத்துக்கு மேல கணக்குல கொஞ்சம் நம்பி. அப்ப இந்த 150 வருஷமா சட்டம் போட்டு என்னைய நீ தமிழனை நடத்தலையே, சக தமிழனா நீ என்ன நடத்தலையே. நீ என்ன செஞ்ச? இவன் சாதி குறைஞ்சவன், இவன் படிக்கிறதுக்கு இதுகளுக்கு அதுகளுக்கு இது ஒன்றுக்கு லாய்க்கில் இவன் போய் தள்ளியான். சரி, தேர்தல் தண்ணி கொடுக்க இயலாது, படிக்க விடையில, ரோட்ல நடக்க இயலாது, அது செய்யலாது. நீ எக்கச்சக்கமா இதை போட்டு நீ என்னைய சக தமிழனா நடத்தல. சரி, அது 1800 700 விடுவாங்க. புறகு இந்த 1960 வரைக்கும் உதயம் இந்த கோயிலுக்கு விடல, அதுக்கு விடல, இதுக்கு ஒன்று ஒட்டி அடிபாடு சண்டை சச்சரவு. மாவட்டம் கோயிலுக்கு குண்டடிச்சு எங்களை அப்பா அதுல முன்னுக்கு நின்று போலீஸால பிடிக்க வந்து ஓடி தப்பிட்டு வந்தாள். கொழும்புக்கு போய் இப்படியே சுழண்டு அடிச்சு தான் வந்தாள். அப்ப இப்பவும் நீ அப்படித்தான் செஞ்ச. பிறகு இப்பவும் அதை மறைமுகமா வேற வேற வழியில எல்லாம் செஞ்சு கொண்டுதான் இருக்கிற. அப்ப நீ என்ன சக தமிழனா மதிக்காமல் சமனா நடத்தாமல் நீ சொல்ற சிங்களவனங்களை சமனா நடத்தல, வா சண்டை பிடிப்ப கூப்பிடுற. அப்ப நான் வாரேன், அதுக்கும் வாரேன் நான். சரியா, உனக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் டக்குன்னு வருவேன். நீ அப்பதான் நீ சொல்வ நாங்கெல்லாம் தமிழர், நீ வருவோம் வா போய் அடிப்போம். அப்புறம் திடீரென்று வந்து சொன்ன தரப்படுத்தல ஒன்று கொண்டு வந்துட்டான். எங்களோட கல்வி எல்லாம் போச்சுது, எங்களால படிக்க இயலாது, வா அடிபடுவோம். எங்களுடைய தான் தூக்கி கொண்டு போறது முன்னுக்கு. சரி, தூக்கி கொண்டு போனவனுக்கு தெரியாது நீங்க என்னைய படிக்க விடையிலையா. 150 வருஷமா இவன் படிக்கவே விடையில. சிங்களவனாவது சொன்னான். தரப்படுத்தல் முதலாவது 1971 நினைக்கிறேன், ஸ்ரீமான காலத்தில் நினைக்கிறேன் கொண்டு வந்த தரப்படுத்தல் மொழி வாரியானது, இன ரீதியான தரப்படுத்தல் சொல்லுவாங்க. ஆனா இனி மொழி இனம் அதுக்குள்ள வருது தானே. என்னடா, தமிழ் மொழியில நீங்கள் A-level பரீட்சை எழுதி இருந்தால் மருத்துவத்துறைக்கு நீங்க தகுதி பெறறதுக்கு சிங்களத்தில் எழுதி இருக்கிற ஒரு மாணவனை விட 25 மார்க்ஸ் என்னவோ கூட எடுத்திருக்கும். சிங்கள மருத்துவம், பொறியியல் அந்த மாதிரி முக்கியமான துறைகள்ல நீங்க தமிழ் மொழியில பரீட்சை எழுதி இருந்தா நீங்க இதை விட கூட எடுக்கும். அதே ஒரு சிங்கள மொழியில எழுதி இருக்கிறவனுக்கு உங்களை விட 20-25 மார்க்ஸ் குறை எடுத்தாலும் கேம்பஸுக்கு போகலாம்ன்றதுதான் இந்த மொழி வாரியான தரப்படுத்தல். இது அநீதியானது தான், இது அநீதியானது. சரி, அது அப்படி அதான் சமனாக இல்லத்தானே. ஆனா அவன் பாருங்க, அவன் அப்படி செஞ்சாலும் அந்த அநீதியை செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் ஒன்று அவன் வச்சிருக்கிறான். என்ன, 25 மார்க்ஸ் கூட எடுத்துக்கொண்டு நீ வாங்க, நீ படிக்காத ஒரு வேளை நீ படிக்கவே இல்லைன்னு அவன் சொல்லல. அநீதி தான் அவன் செஞ்சது. ஆனா அதுலயும் அவன் கொஞ்சம் சின்ன சான்ஸ் ஒன்று தந்தான். இவன் என்ன செஞ்சான், 150 வருஷம் நீ படிக்கவே இல்லைன்னுட்டான். உனக்கு படிப்பு தடை, சட்ட ரீதியா தடை இருக்கான், சாட்சி இருக்கா. அதுக்கு பிறகு சிங்களவன் தான் திருப்பியும் கொண்டு வந்து சொன்னான், கல்வி எல்லாருக்கும் போது இலவசமா படிக்கலாம் நீங்கள் எல்லாம் CW கண்ணங்கிற வந்து சொன்ன பிறகு நீ என்ன செஞ்ச, என்னைய சொன்ன. சரி, இப்ப ஏதோ விட்டுட்டாங்க, இப்ப என்ன சரி போய் எங்க கீழே சரி என்னோட சமனானி வாகங்களை இருக்கேல நாங்க பின்னுக்கிறேன் சொல்லி தான் விட்டேன். அப்படி சில இடங்கள்ல அப்படியும் விட இல்லை, வெளியே விட்ட இடங்கள் இருக்கு. அப்ப அங்கேயும் நீ என்ன தமிழ் உன்னோட சரிக்கு சமனா நடத்த. ஆனா இந்த தரப்படுத்த வந்து நோடி வந்து சொன்னேன், பாரு அவங்க நாங்கள படிக்க விடல, இந்த அப்படி துவக்கணும்னு இந்த இப்ப 150 வருஷம் படிக்காதவன் இருக்கிறான் தானே, ஒடுக்கப்பட்டவன். அவன் துவக்க தூக்கி கொண்டு முன்னுக்கு போனான். உண்மையிலே இயக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கூடுதலா எங்களுடைய ஆக்கள் தானே. சரியா, அப்ப அவன் தூக்க தூக்கி கொண்டு போனா நான் பாவம் அவனுக்கு அப்ப என்னைய மாதிரி ஒருத்தன் சொல்லி கொடுக்க இருக்கல இப்படி டே
இங்க வா, இவன் உன்னையும் என்னையும் வெண்டியா பாப்பா படிக்கவே விடல். அவனாவது 15 மாசம் கூட எடுத்தோன்னு வாங்குதான் சொல்றான். உண்மையிலேயே நான் ஆயுதத்தை திருப்ப வேண்டியது இவனுக்கு எதிராக, அவனுக்கு எதிராக இல்ல. சரி, காணி இவன் சொன்னா எங்களோட காணி உரிமையை விடுறாங்க இல்ல வாங்க சரியாண்டு திருப்பி நாங்க தான் போறோம். காட்ட காணி உரிமையை பாதுகாக்க போறோம் என்று தெரியல. ஏனண்டா இவன் காணி வேண்டவே விடல. இந்த தேச உரிமை சட்டப்படி காணி வேண்டியலாது. ஒடுக்கப்பட்டவனுக்கு காணி உரிமை இல்லை. நான் அடிமை குடிமை முறை தான். அடிமைகளாக இந்த நாட்டில் 4 சாதிகள் அடிமைகளாக பிரகடனப்படுத்தப்படுகின்றதான் இந்த சட்டத்தின் சரத்து முதலாவது தொடங்குது. சரியா? மலபார் இந்த தேசம் இந்த லோஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் மலபார் ஆஃப் ஜெஃப்னா. சரியா? அப்ப இந்த சட்டம் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்லேவ்ஸ் அண்ட் சரி, the slaves of this country are divided into 4 castes. இந்த நாட்டு அடிமைகள் 4 சாதிகளாக பிரிக்கப்படுகிறார்கள். கோவியர், சாண்டார், பல்லர், நலவர். சரி, இந்த 4 சாதியும் அடிமைகள் இந்த சட்டத்துல. அப்ப நான் இந்த இவங்க சொன்ன பல்லர் நலவர் கேட்டகரிக்குள்ள தான் நான் வாரேன். சரி, கோவியர் சாண்டார் அடிமை குடிமை முறை ஒன்று இருக்கு. அவை குடிமைகள், நாங்கள் அடிமைகள். எங்களுக்கு காணி எல்லாம் ஒரு அடிமை காணி வச்சிருக்க இயலாது, படிக்க இயலாது, எதுவுமே. ஒரு அடிமைன்ற சொத்து பத்து எல்லாமே அந்த அடிமைன்ற பொஸ்ஸுக்கு தான் சொந்தம். எங்களை யார் எங்களுக்கு பொஸ்ஸோ அடிமையா வச்சு அவருக்கு அடிமைன்ற மனுஷியும் அவருக்கு தான் சொந்தம். வச்சுக்கொள்ளுங்க, பரவாயில்ல, கீழே தூசணத்தால ஓன் போடுவாங்க. ஆனா இப்படித்தான் இருந்த சார். அப்ப இப்ப என்னோட துவக்க தந்து சொன்னா எங்களோட காணி உரிமையை பாசன் எங்கடைய திருப்பி இந்த ஒடுக்கப்பட்டவன் தான் போறான். அவனுக்கு தெரியல நான் காணி உரிமையை பாதுகாக்க போனேன். பிறகு சொன்னா எங்களோட வழிபாட்டு உரிமையை பறிக்கிறான், பௌத்தமயமாக்குறான், கோயில் அதுக்குன்னு எங்கடையவன் தான் போறான். துவக்கத்தையும் கொண்டு தையிட்டிலையும் போய் நிக்கிறான். அவனுக்கு தெரியல இவன் வருஷ கணக்கா கோவிலுக்கே விடல். கோவிலுக்கே இல்ல, கோயில் வாசல்லையும் விடல், கோயில் இருக்கிற ரோட்லயே விடல். சரியா? அப்படியெல்லாம் பெரிய. அப்ப என்ன மாதிரி அப்போ ஒரு தடவை இருக்கல சொல்லி கொடுக்க, இங்க வாடாடி, ஐயோ இவன் உன்னே இதை ஒன்றுமே இவன் அடிப்படையே எங்களை மதிக்கவே, இவன் மனுஷனாவே நடத்தல. இவன் சொல்றான் தமிழன். அப்ப எனக்கு சொல்ல இருக்கு, நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களே, நாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஏதோ ஒன்று சொல்லிக் கொள்ளுங்க. என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் வரலாறு. இவன் சொன்ன எல்லாம் பொய். அப்ப இந்த இவன் கூட தமிழ் தேசியம் ஒன்று கொண்டு வந்ததுமே என்ன, தண்டை அந்த மோட்டுக்குடின்ற தேசியத்தான் தனக்கு தேவையான தண்டை விஷயத்தை, தண்டை பிரச்சனையை தான் நடுகளும் எந்த பிரச்சனையும் ஆக்கினது இவன். சரி, எந்த பிரச்சனைக்கு இவன் வரல ஒரு காலம். அப்புறம் இப்ப நான் கதைச்சு கொஞ்சம் படிச்சு கிடிச்சு முக்கி தக்கி வந்தோன்னே கழிச்சு பாட்டண்ட பேர் என்ன. சரியா? நான் என்ற ஒவ்வொரு அடியையும் இந்த அஜித்குமார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு செக்கனையும் நானா தான் உடைச்சு இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடம் எனக்கு இவங்க தான் சொல்றாங்க அங்க இருக்குண்டு என்ன இவனுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு இங்க செல்வா இவன் எந்த பேஸ்புக்ல இருந்து படங்களை எடுத்து போடுறேன். நான் யாரை சந்திச்சனோ அதெல்லாம் இவங்களே தான் புலனாய்வு செய்து தேடி எடுத்த மாதிரி. சரி, நான் தாண்டா அதெல்லாம் போட்டி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எரிச்சல் வரட்டு மட்டும் தான் போட்டு வச்சு. இவ்வளவு பேரும் எனக்கு தெரியும், என்னால ஈஸியா தொடர்பு கொள்ள மாட்டேன். ஏனண்டா நீ அன்றைக்கு எனக்கு செஞ்சதுக்குத்தான் நான் உனக்கு ஒரு வலுவான எதிரியாக மாறுவேன் என்று நான் எனக்குள்ள ஒரு சபதம் எடுத்துத்தான் வந்திருக்கிறேன். ஒரு 15 வருஷமா இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நான் முக்கி தான் வந்திருக்கேன். இன்னும் அது சரியா நில ஊன்றல்ல. ஆனா இதுதான் என்னுடைய வரலாறு. என்னுடைய வரலாறுன்றது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வரலாறு தான் என்னுடைய வரலாறு. என்னுடைய இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு புரிந்து கொள்வார்கள். அன்றைக்கு இருக்கடி உங்களுக்கு ஆப்பு, உங்களுடைய அத்திவாரம், அரசியல் அத்திவாரமே அன்றைக்கு தான் சும்மா செங்கலா தெரிக்கும். உங்களுக்கு அது தெரிக்கும் என்று தெரிஞ்ச வடிவாத்தான் நீங்க எல்லாரும் ஒரு பக்கத்துல நின்று நான் ஒருத்தன் தனியா இங்கால நிக்கிறேன் போட்டு அடின்னு அடிக்கிறீங்க, உளுப்பி பாக்குறீங்க. நானும் அசைகிற மாதிரி இல்லை. பாப்பம் இது எவ்வளவு தூரம் போகுது. நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.